Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். Chemical Coordination and its Integration chapter தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வெல்கம் ஆல். அண்ட் இன்னைக்கு நான் உங்களுக்கு வந்து பயோடைவர்சிட்டி அண்ட் இட்ஸ் கன்சர்வேஷன் ஒன் ஷார்ட் ரிவிஷனும் போட்டுருவேங்க. இன்னைக்கு காலையில வீடியோ ஷெட்யூல் பண்ணியிருந்தோம், பட் டெக்னிக்கல் இஷ்யூ என்னால் கண்டக்ட் பண்ண முடியல. இப்போ நம்ம அதை கண்டினியூ பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ வெல்கம் ஆல் டு த லைவ் செஷன். இப்போ நம்ம ப்ரெசன்டேஷன் ஸ்டார்ட் பண்ணி வீடியோ போட ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்க, வெல்கம் ஆல் டு த லைவ் செஷன். ஓகே, ஸோ கெமிக்கல் கோஆர்டினேஷன் அண்ட் இன்டகிரேஷன் சாப்டரோட ஒன் ஷார்ட் ரிவிஷன் கடகடன் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கெமிக்கல் கோஆர்டினேஷன், ஒய் ஹார்மோன்ஸ் தேவைப்படுது நமக்கு கோஆர்டினேஷனுக்கு. பிளான், அதாவது ஹியூமன்ல எல்லா ஒர்க்கும் கோஆர்டினேட்டட் வேல நடக்கிறதுக்கு ஹார்மோன்ஸ் எதற்காக தேவைப்படுது? ஸோ நியூரல் கோஆர்டினேஷன் இஸ் ரேப்பிட் பட் ஷார்ட் லிவ்ட். நியூரல் கோஆர்டினேஷன் வந்து ரொம்ப வேகமாக நடக்கும், நரம்புகள் மூலியமாக கட்டுப்படுத்தக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் அந்த ஒர்க்கு எல்லாமே. பட் ஆனால் உடனே அது முடிஞ்சிடும். பட் ஹார்மோன்ஸ் கண்டினியூஸ் ரெகுலேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. பாடி டெம்பரேச்சர், செக்ஷுவல் பிஹேவியர், எனி திங் நம்மளோட கண்டினியூஸ் ரெகுலேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் ஹார்மோன்ஸ். ஓகேங்க, ஸோ நியூரல் சிஸ்டம் பாயிண்ட் டு பாயிண்ட் எங்க நமக்கு அந்த எக்ஸ்பிரஷன் தேவையோ, ஃபார் எக்ஸாம்பிள் காலில் முள்ளு குத்திருச்சுன்னா கை போய் உடனே அந்த காலில் முள்ளு குத்தின இடத்துல முள்ளை பிடுங்கி போடும். அதான் பாயிண்ட் டு பாயிண்ட். ரேபிட் ரொம்ப வேகமாக இருக்கும், ஷார்ட் லிவ்ட் முள்ளை பிடுங்கி போட்டதும் சரியா போயிடுங்கிற மாதிரி. ஸோ ஷார்ட் லிவ்டு கோஆர்டினேஷனாக இருக்கும். எண்டோக்ரைன் சிஸ்டம்ங்கிறது கெமிக்கல் மெசேஜஸ் த்ரூ பிளட் ஆர் பாடி ஃப்ளூயிட்ஸ், பிளட் மூலியமாக வரலாம் அல்லது பாடி ஃப்ளூயிட்ஸில் மிக்ஸ் ஆகி போகக்கூடியது. ஸோ ஹார்மோன்ஸ் ரெகுலேட் என்னென்ன லாங் லாஸ்டிங்காக இருக்குங்க. இது மெட்டபாலிசத்தை ரெகுலேட் பண்ணுது, நம்மளோட க்ரோத் வளர்ச்சியை ரெகுலேட் பண்ணுது, டெவலப்மெண்ட்டை ரெகுலேட் பண்ணுது, ரீப்ரொடக்ஷனை ரெகுலேட் பண்ணுது, ஹோமியோஸ்டாசிஸ் பாடி வந்து பேலன்ஸ்டாக இருக்கிறது அதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. ஸோ மாடர்ன் டெஃபினிஷன் பார்த்தா இது ஒரு நான் நியூட்ரியன் கெமிக்கல்ஸ் தான், பட் இது நியூட்ரியன் கிடையாது. இதுலேருந்து எனர்ஜி எதுவும் நமக்கு வராது. நான் நியூட்ரியன், இன்டர்செல்லுலார், ஒரு செல்ல இருந்து இன்னொரு செல்லுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும் மெசஞ்சர்ஸ். இன்டர்செல்லுலார், பிட்வீன் இன்டர்னா இன்டர்செல்லுலார் மெசஞ்சர்ஸ் ப்ரொடியூஸ்ட் இன் ட்ரேஸ் அமௌண்ட், ரொம்ப 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 கம்மியான, வெரி லெஸ் அமௌண்ட்ல ப்ரொடியூஸ் ஆகிறது. ஸோ நியூரல் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபாஸ்டாகவும் ஷார்ட் லிவ்டாகவும் இருக்கும். ஆனால் எண்டோக்ரைன் கோஆர்டினேஷன் அப்படிங்கிறது ஸ்லோவராக இருந்தால் கூட லாங் லாஸ்டிங்காக இருக்கும். So hormones are non-nutrient chemicals acting as intercellular messengers produced in trace amounts. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா டெஃபினிஷன்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ ஹியூமன் எண்டோக்ரைன் சிஸ்டம், இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டயக்ராமில் எங்கெங்கே என்னென்ன கிளாண்ட்ஸ் இருக்குன்னே கொடுத்துருப்பாங்க. பிரெயினில் ஹைப்போதலாமஸ், பிட்யூட்ரி, பீனியல் கிளாண்ட், இந்த மூணும் இருக்கு. நெக்ல தைராய்டு, பாராதைராய்டு கிளாண்ட்ஸ் இருக்கு. தோரக்ஸ் ரீஜன்ல தைமஸ் அப்படிங்கிற கிளாண்ட் இருக்கு. இங்க இருக்கு பாத்தீங்களா, தைமஸ். யங் ஏஜ்ல ரொம்ப ஆக்டிவா இருக்கும், அடல்ட் ஆகி அதுக்கப்புறம் ஏஜிங் ஆக ஆக இதோட ஆக்டிவிட்டி குறைஞ்சிக்கிட்டே போகும். அப்டமன்ல அட்ரினல் கிளாண்ட், பான்கிரியாட்டிக் கிளாண்ட் இருக்கு. கொனாட்ஸ் அப்படிங்கிறது டெஸ்டிஸ் அண்ட் ஓவரியில இருக்கு. ஓகேங்க, எங்க இருக்கு லொகேஷன் அப்படிங்கிறது நமக்கு கொடுத்துட்டாங்க. ஓகே, கொனாட்ஸ்ல. ஓகே, நெக்ஸ்ட் என்சிஆர்டி எக்ஸ்ட்ரா ஆர்கன்ஸ் பார்க்கும்போது ஹார்ட், கிட்னி என்சிஆர்டில கொடுத்துருக்கிறது தான். கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ட்ராக்ட், இதுலயும் நமக்கு ஹார்மோன் செக்ரீட் ஆகுது. இதயம், கிட்னி, கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ட்ராக்ட், இந்த அலிமெண்ட்ரி கனால் இருக்கு இல்லைங்களா, அங்கேயும் நமக்கு ஹார்மோன் செக்ரீட் ஆகுது. ஸோ இந்த மேப்பை நல்லா ட்ரா பண்ணி பார்த்துக்குங்க. லொகேஷன் பேஸ்டு கொஷின் வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டுங்க, ஹைப்போதாலமஸ் இப்போ பார்க்க போகிறோம். இவர் தான் மாஸ்டர் கண்ட்ரோலர், பிரெயினில் இருக்கிறாரு. ரிலீசிங் அண்ட் இன்ஹிபிட்டிங் ஹார்மோன்ஸ் ரெகுலேட் ஆன்டீரியர் பிட்யூட்ரி. ஸோ இதில் ரிலீசிங் ஹார்மோன் இருக்கு, இன்ஹிபிட்டிங் ஹார்மோன் இருக்கு. ஆன்டீரியர் பிட்யூட்ரியை ரெகுலேட் பண்ணுறது இந்த ஹைப்போதாலமஸ்லேருந்து வரக்கூடிய ரிலீசிங் அண்ட் இன்ஹிபிட்டிங் ஹார்மோன்ஸுங்க. ஸோ பேசல் பார்ட் ஆஃப் டயன்சிஃபலான்ல ஃபோர் பிரெயினில் தான் இந்த ஹைப்போதாலமஸ் இருக்கு. நியூரோ செக்ரீட்டரி செல்ஸ், அதை வந்து நம்ம நியூக்ளியை அப்படின்னு சொல்லுவோம், அதுதான் ஹார்மோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நியூரோ செக்ரீட்டரி செல்ஸுக்கு இன்னொரு பேரு நியூக்ளியை. நீட்ல கேட்ட கொஸ்டின், PYQ இது. ரிலீசிங் ஹார்மோன் ஸ்டிமுலேட்ஸ் பிட்யூட்ரி செக்ரீஷன்.
ஸோ பிட்யூட்ரியில செக்ரீஷனை தூண்டி விடுறதுக்கு ரிலீசிங் ஹார்மோனும், இன்ஹிபிட்ரி ஹார்மோன் பேர்லயே இருக்கு, இன்ஹிபிட் பண்றது அப்படின்னு, தடை செய்யறது அப்படின்னு அர்த்தம். பிட்யூட்ரி செக்ரீஷனை போய் ஸ்டாப் பண்றது. ஸோ போஸ்டீரியர் பிட்யூட்ரி இஸ் அண்டர் டைரக்ட் நியூரல் ரெகுலேஷன். ஸோ ஆன்டீரியர் பிட்யூட்ரி ஹைப்போதாலமஸ்ல இருந்து வரக்கூடிய ரிலீசிங் இன்ஹிபிட்டிங் ஹார்மோன்ஸ்னால ரெகுலேட் பண்ணப்படுது. பட் போஸ்டீரியர்னா பின்னாடி இருக்கிறது, ஆன்டீரியர்னா முன்னாடி இருக்கிறது. போஸ்டீரியர் பிட்யூட்ரி டைரக்ட் நியூரல் ரெகுலேஷன்ல இருக்கு. ஸோ GnRH அப்படிங்கிறது ஸ்டிமுலேட்ஸ் கோனடோட்ரோபின்ஸ். சொமட்டோஸ்டாட்டின்ஸ் அப்படிங்கிறது growth ஹார்மோனை இன்ஹிபிட் பண்றது. சொமட்டோஸ்டாட்டின் அப்படிங்கிறதுங்க. நெக்ஸ்ட் பிட்யூட்ரி கிளாண்ட் பார்க்க போறோம். பார்ட்ஸ் அண்ட் செக்ரீஷன். ஸோ அடினோஹைப்போஃபைசிஸ், நியூரோஹைப்போஃபைசிஸ்னு ரெண்டு இருக்குது பிட்யூட்ரி கிளாண்ட்ல. ஸோ பார்ஸ் டிஸ்டாலிஸ் அதை வந்து நம்ம ஆன்டீரியர் பிட்யூட்ரி அப்படின்னு சொல்லுவோம். இது growth ஹார்மோன் PRL, TSH, ACTH, LH, FSH இந்த 6 மேஜர் ஹார்மோன்ஸை செக்ரீட் பண்ணுது. பார்ஸ் இன்டர்மீடியா அப்படிங்கிறது MSH, அதாவது ஆல்மோஸ்ட் merged with pars distalis in human, MSH செக்ரீட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. பாஸ் நெர்வோசா அதாவது போஸ்டீரியர் பிட்யூட்ரின்னு சொல்லுவோம். ஆக்சிடோசின், வேசோப்ரெசின், வேசோப்ரெசினை நம்ம ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவோம், அதை செக்ரீட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது ஸ்டோர் பண்றதை மட்டும் இல்லாமல் ரிலீஸும் பண்ணுது. மேட் இன் ஹைப்போதாலமஸ், ஹைப்போதாலமஸ்ல உருவாகி இருக்கு இந்த போஸ்டீரியர் பிட்யூட்ரி. ஓகேங்க. ஸோ ஆன்டீரியர் பிட்யூட்ரி கோப்ரோ டாலெஃப் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷார்ட் ட்ரிக்குங்க. GH, PRL, TSH, ACTH, LH, FSH. போஸ்டீரியர் ஓவின் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சிடோசின், வேசோப்ரெசின். ஷார்ட் கட்டுங்க, யார் யார் என்னென்ன சிந்தசிஸ் பண்றாங்க அப்படிங்கிறது. ஸோ லொகேஷன் செல்லா டர்சிகால இருக்கு, அட்டாச்ட் டு ஹைப்போதாலமஸ் பை ஸ்டாக். ஒரு ஸ்டாக்னா காம்பு மாதிரியான ஒரு பகுதி, ஸ்டாக். ஸோ ட்ராஃபிக் ஹார்மோன்ஸ் கண்ட்ரோல் பெரிஃபெரல் எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸுங்க, இதுல வர ட்ராஃபிக் ஹார்மோன்ஸ். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க பிட்யூட்ரி கிளாண்ட் சம்பந்தமா ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கடுத்து பிட்யூட்ரி ஹார்மோன்ஸ் அதோட டார்கெட் அண்ட் ஆக்ஷன் என்ன, இது கண்டிப்பா என்சிஆர்ல இருக்கு, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்ட். growth ஹார்மோன்னு சொல்லுவோம், பாடி growthக்கு ஹெல்ப் பண்ணுது. ரொம்ப ஜாஸ்தியா வந்துருச்சுன்னா ஜைஜான்டிசம், ஆக்ரோமெகாலி இதெல்லாம் ஏற்படுத்தும். இது வந்து அப்நார்மாலிட்டி. லோவா இருந்துச்சுன்னா டுவார்ஃபிசம், ரொம்ப குள்ளமா போயிடுவாங்க. PRL அப்படிங்கிறது மேமரி கிளாண்ட் growthக்கும் மில்க் ஃபார்மேஷனுக்கும் ஹெல்ப் பண்ணுது. TSH அப்படிங்கிறது தைராய்டு ஹார்மோனை ஸ்டிமுலேட் பண்ணுது, தைராய்டு ஹார்மோன் சிந்தசிஸ் அண்ட் செக்ரீஷனை தூண்டி விடுறது. ACTH அப்படிங்கிறது அட்ரினல் கார்டெக்ஸ் குளுக்கோகார்டிகாய்ட்ஸ், அதை தூண்டி விடுறது. LH, FSHங்கிறது கொனாடல் ஆக்டிவிட்டி, அதாவது ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ், ஓவியூலேஷன், ஃபாலிக்கல் ஃபார்மேஷன், இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுது. MSHங்கிறது மெலனோசைட்ஸை அண்ட் ஸ்கின் பிக்மெண்டேஷனுக்கு காரணமா இருக்கு. ஆக்சிடோசின் அப்படிங்கிறது யூட்டிரைன் கான்ட்ராக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது, குழந்தை பிறக்கிறதுக்கு அப்போ, அண்ட் மில்க் இஜெக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. ADH அப்படிங்கிறது வாட்டர் ஆர் எலக்ட்ரோலைட் ரீஅப்சார்ப்ஷன் இன் கிட்னி, கிட்னில வாட்டர் எலக்ட்ரோலைட் ரீஅப்சார்ப்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதெல்லாம் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணுங்க. நெக்ஸ்ட் பிட்யூட்ரி டிசார்டர்ஸ். ஸோ ஃபாஸ்ட் ரீகால் பண்ணிடலாம். growth ஹார்மோன் சில்ட்ரன்ல அதிகமாகும் போது ஜைஜான்டிசம் வருது, பாடி வந்து அப்நார்மலா க்ரோ ஆகுது. அதே growth ஹார்மோன் சில்ட்ரன்ல குறையும் போது பிட்யூட்ரி டுவார்ஃபிசம்னு சொல்லுவோம், ரொம்ப குள்ளமா போயிடுவாங்க. அதே போல அடல்ட்ல growth ஹார்மோன் அதிகமானுச்சுன்னா ஆக்ரோமெகாலி ஏற்படுத்துது, ஃபேஸ், எக்ஸ்ட்ரீமிட்டி டிஸ்பிகர்மெண்ட் இதெல்லாம் ஏற்படுது. ADH வந்து குறைஞ்சிருச்சு, ரிலீஸ் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னா டயபெட்டிஸ் இன்சிபிடிஸ் அது வரும், அதாவது வாட்டர் லாஸ், டீஹைட்ரேஷன் இதெல்லாம் ஏற்பட்டு டயர்டாவே ஃபீல் பண்ணுவாங்க. ஓகேங்க. நெக்ஸ்ட் பீனியல் கிளாண்ட். இது மெலட்டோனினை செக்ரீட் பண்ணுது. லொகேட்டட் ஆன் டார்சல் சைட் ஆஃப் ஃபோர் பிரெயின், முன்னாடி இருக்க பிரெயினுக்கு மேல இருக்கு. ஃபோர் பிரெயினுக்கும் பின்னாடிங்க, டார்சல்னா பின் சைடு, ஃபோர் பிரெயினோட பின் சைட்ல இருக்கு. வென்ட்ரல்னா முன்னாடி, டார்சல்னா பின்னாடிங்க. செக்ரீட்ஸ் மெலட்டோனின், மெலட்டோனினை செக்ரீட் பண்ணுது. ரெகுலேட் ஸ்லீப் வேக் சைக்கிள் அண்ட் பாடி டெம்பரேச்சர் ரிதம், இதெல்லாம் வந்து ரெகுலேட் பண்ணுது. பாடி டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்றது மெலட்டோனின் தான். ஆல்சோ இன்ஃப்ளூயன்சஸ் மெட்டபாலிசம், பிக்மெண்டேஷன், மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் அண்ட் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டி, இது எல்லாத்துக்குமே மெலட்டோனின் ஹெல்ப் பண்ணுது.
24 hour டயர்னல் ரிதம், அதாவது டே அண்ட் நைட் என்ன பண்றோங்கிற அந்த டயர்னல் ரிதம், எப்போ தூங்கணும் எப்போ எந்திரிக்கணும் அதை கண்ட்ரோல் பண்றது இந்த மெலட்டோனின் தான். மெலட்டோனின்ங்கிற ஹார்மோனை செக்ரீட் பண்றது பீனியல் கிளாண்ட். இது பயாலஜிக்கல் கிளாக் பாடியில இருக்கிறத அதை ரெகுலேட் பண்றது இந்த மெலட்டோனின் தான். தைராய்டு கிளாண்ட்ல T3, T4, TCT செக்ரீட் ஆகுது. ஸோ போத் சைட்ஸ் ஆஃப் ட்ரக்கியா, விண்ட் பைப்போட ரெண்டு சைட்லயும் இது இருக்குது. அயோடின் இஸ் எசென்ஷியல் ஃபார் த ஃபங்க்ஷனிங் ஆஃப் தைராய்டு கிளாண்ட். தைராய்டு கிளாண்ட் ஃபங்க்ஷனிங்க்கு அயோடின் ரொம்ப முக்கியம். ஸோ 2 lobes கனெக்டட் பை இஸ்துமஸ். கனெக்ஷன்னாலே இஸ்துமஸ்னு அர்த்தம், ஞாபகம் வச்சுங்க. நிறைய இடத்துல இஸ்துமஸ் படிப்பீங்க. ஃபாலிகுலர் செல்ஸ் சிந்தசைஸ் T4 தைராக்சின்னு சொல்லுவோம், அண்ட் T3 இது தைராய்டில் இருக்கக்கூடிய தைராய்டு கிளாண்ட்ல இருக்க ஃபாலிகுலர் செல்ஸ். அயோடின் டிஃபிஷியன்சி லீட்ஸ் டு ஹைப்போதைராய்டிசம் ஆர் காய்டர் அப்படிங்கிற ஒரு நோயை ஏற்படுத்துது. தைராய்டு ஹார்மோன் ரெகுலேட் பாடி மாஸ் ரேஷியோ, அதாவது ரொம்ப ஒபிசிட்டி வருதுன்னா அவங்களுக்கு தைராய்டு செக் பண்ணி பார்ப்பாங்க. தைராய்டு கரெக்டாக ரெகுலேட் பண்ணனா ஒபிசிட்டி வந்துடும். ஸோ பிஎம்ஆர், ஆர்பிசி ரெட் பிளட் செல்ஸ் ஃபார்மேஷன், கார்போஹைட்ரேட் புரோட்டீன் ஃபேட் மெட்டபாலிசத்துக்கு தைராய்டு ரொம்ப முக்கியம். வாட்டர் எலக்ட்ரோலைட் பேலன்ஸுக்கு தைராய்டு ஹார்மோன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ தைரோகால்சிட்டோனின் TCT அப்படிங்கிறது பிளட் கால்சியம் லெவலை நமக்கு வந்து ரெகுலேட் பண்ணுது பை டிக்ரீசிங் கால்சியம் 2+ அயான். ஸோ பிளட்ல கால்சியம் 2+ அயானை டிக்ரீஸ் பண்ணி தைரோகால்சிட்டோனின் பிளட் கால்சியம் லெவலை ரெகுலேட் பண்ணுது. ஓகேங்க. நெக்ஸ்ட் தைராய்டு டிசார்டர்ஸ், NCERT கீவேர்ட்ஸ் தான் இதில் கொடுத்துருக்கோம். காய்டர் அப்படிங்கிறது அயோடின் டிஃபிஷியன்சினால வர்றது. ஹைப்போதைராய்டிசம் அதுக்கு ரீசனாக இருக்கு. என்லார்ஜ்டு தைராய்டு கிளாண்ட், கழுத்துக்கிட்ட கட்டி மாதிரி தைராய்டு கிளாண்ட் வீக்கம் ஆயிடும். கிரிட்டினிசம், ஹைப்போதைராய்டிசம் பிரெக்னன்சி அப்போ ஏற்படுறது. ஸ்டண்டட் growth, மென்டல் ரிட்டார்டேஷன், லோ IQ, அப்நார்மல் ஸ்கின், டெஃப் மியூட்டிசம், இதனால காது கேட்காம போறதுங்க. இந்த மாதிரி எல்லாம் குழந்தைங்க பாதிக்கப்படுவாங்க. இர்ரெகுலர் மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் அப்படிங்கிறது ஹைப்போதைராய்டிசம் இன் அடல்ட் விமன். ஸோ மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் வந்து ரெகுலரா இருக்காது. ஸோ சைக்கிள் பிகம்ஸ் இர்ரெகுலர். மந்த்லி அந்த சைக்கிள் மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் நடக்குது இல்லைங்களா, அது இர்ரெகுலர் பீரியட்ஸாக வரும். கிரேவ்ஸ் ஆர் எக்ஸாப்தால்மிக் காய்டர் அப்படின்பாங்க. ஹைப்பர் தைராய்டிசம், தைராய்டு அதிகமாக சுரக்கிறதுனால வருது. இங்கேயும் தைராய்டு கிளாண்ட் ரொம்ப பெருசா வீங்கிடும். ப்ரொட்ரூடிங் ஐபால்ஸ், கண்ணு வெளிநோக்கி வந்துடும், அதான் கிரேவ்ஸ் அப்படின்னு சொல்றது. பாடி மாஸ் ரேஷியோ அதிகரிச்சிடும், வெயிட் லாஸ் அதிகரிக்கும். ஓகேங்க. ஸோ இப்போ பேராதைராய்டு ஹார்மோன் TCT. ஸோ இந்த PTH அப்படிங்கிறது பிளட்ல கால்சியம் லெவலை இன்க்ரீஸ் பண்றது. ஸோ போன் ரீஅப்சார்ப்ஷன், ரீனல் கால்சியம் பிளஸ் இந்த கால்சியம் 2+ அயான் ரீஅப்சார்ப்ஷன், கால்சியம் 2+ அப்சார்ப்ஷன் ஃப்ரம் ஃபுட்டு, இது மூலியமா இது நடக்கிறது. அதே TCTங்கிறது பிளட்ல இருக்க கால்சியம் லெவலை லோவர் பண்றது, செக்ரேட்டட் பை தைராய்டு. எது TCTங்கிறது. ஸோ புரோட்டீன் ஹார்மோன், இது ஹார்மோன் இஸ் மேட் அப் ஆஃப் புரோட்டீனுங்க. ரெகுலேட்ஸ் கால்சியம் 2+ அயான் பை லோவரிங் இட், அதை பிளட் லெவல்ல குறைச்சி ரெகுலேட் பண்றது. ஸோ பேராதைராய்டு ஹார்மோன் இஸ் ஹைப்பர் கால்சிமிக், கால்சியம் லெவலை இன்க்ரீஸ் பண்றது. தைரோகால்சிட்டோனின் TCTங்கிறது ஹைப்போ கால்சிமிக், ஹைப்போனா குறைக்கிறது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் தைமஸ் கிளாண்ட், இம்யூனிட்டி ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தைமோசின் சப்போர்ட் T cells அண்ட் ஆன்டிபாடி ப்ரொடக்ஷன். தைமஸ்ங்கிறது இம்யூனிட்டிக்கு ஹெல்ப் பண்ற ஹார்மோனை செக்ரேட் பண்றது, தைமோசின்ஸ். ஸோ லோபியுலார் கிளாண்ட், இது லோப் மாதிரி மடிப்பா இருக்கிறது. லொகேட்டட் பிட்வீன் லங்ஸ் பிஹைண்ட் ஸ்டர்னம். ஸோ நம்ம ஸ்டர்னம்ங்கிறது நடுவில் டை மாதிரி இருக்கக்கூடிய போன், அந்த போனுக்கு பின்னாடி 2 லங்ஸ்க்கும் நடுவில் இருக்கு. செக்ரீட்ஸ் பெப்டைட் ஹார்மோன்ஸ் கால்டு தைமோசின். பெப்டைட்னா புரோட்டீன் ஹார்மோன் தாங்க. பெப்டைட் ஹார்மோன்ங்கிறது அந்த அமினோ ஆசிட்ஸ் இடையில பெப்டைட் செயின் இருக்கு இல்லைங்களா, அதுதான். ஸோ தைமோசின்ஸை செக்ரீட் பண்ணும். தைமோசின்ஸ் ஹெல்ப் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் T lymphocytes. ஸோ T lymphocytes ப்ரொவைட் செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி, அது நமக்கு நல்லா தெரியும். அந்த T lymphocytes மாடிஃபை பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றது தைமோசின்ஸ். தைமோசின்ஸ் ஆல்சோ ப்ரமோட் ஆன்டிபாடிஸ். ஸோ ஹியூமரல் இம்யூனிட்டி, செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி, ரெண்டுக்குமே தைமோசின் இம்பார்ட்டன்ட். ஓகேங்க. ஸோ இங்க ரெண்டுமே கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் அட்ரினல் கிளாண்ட், மெடுல்லா பிளஸ் கார்டெக்ஸ், இந்த ரெண்டுலையும் இருக்காது. ஸோ ஒன் பேர் ஆஃப், ஏன்னா ஒவ்வொரு கிட்னிக்கு மேலேயும் அட்ரினல் கிளாண்ட் இருக்கு, எ பேர் ஆஃப் அட்ரினல் கிளாண்ட் இருக்கு. ஒவ்வொரு கிட்னிக்கு மேலேயும் இது சிச்சுவேட் ஆகி இருக்கு. ஸோ மெடுல்லா ரீஜன்ல வந்து பாத்தீங்கன்னா அட்ரினலின், நார் அட்ரினலின், இந்த ரெண்டையும் செக்ரீட் பண்ணுது.
ஃபைட் ஆர் ஃப்ளைட். ஒரு பிரச்சனை வந்தா ஒண்ணு எதிர்த்து போராடு, இல்ல தப்பிச்சு ஓடிடு. அந்த ஹார்மோன் தான் அட்ரினலின், நார் அட்ரினலின். கார்டெக்ஸ் ரீஜன்ல குளுக்கோகார்டிகாய்ட்ஸ், மினரலோகார்டிகாய்ட்ஸ், ஸ்மால் ஆண்ட்ரோஜன்ஸ், இதெல்லாம் ஸ்மால் லெவல்ல ஆண்ட்ரோஜன்ஸ்லாம் செக்ரேட் பண்ணுது. ஸோ மெட்டபாலிசம், சால்ட் வாட்டர் பேலன்ஸுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்டுங்க. ஸோ டிசார்டர்ஸ் கீவேர்ட் பார்த்துங்க. அட்ரினல் கார்டெக்ஸ் அண்டர் ப்ரொடக்ஷன். அது அட்ரினல் கார்டெக்ஸோட ப்ரொடக்ஷன் குறையும் போது அடிசன்ஸ் டிசீஸ், அதாவது அக்யூட் வீக்னஸ் அண்ட் ஃபேட்டிக், டயர்ட்னஸ் ஏற்படும். ஓகேங்க. ஸோ அட்ரினல் மெடுல்லால நம்ம எமர்ஜென்சி ஹார்மோன் செக்ரேட் ஆகுது, அதாவது அட்ரினலின் அண்ட் நார் அட்ரினலின். அவங்க வந்து கேட்டகோலமைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அட்ரினலினையும் நார் அட்ரினலினையும். ஃபைட் ஆர் ஃப்ளைட்டுக்கு இதான் ஹெல்ப் பண்றது. ஸோ செக்ரேட்டட் ரேபிட்லி டியூரிங் ஸ்ட்ரெஸ், எமர்ஜென்சி, மன அழுத்தத்தில் இருக்கும்போது, இந்த எக்ஸாம் டைத்துலலாம் எமர்ஜென்சி அவசரமான விஷய டைம்லலாம் இந்த அட்ரினல் கிளாண்ட் அந்த அட்ரினலினை செக்ரேட் பண்ணுது. இன்க்ரீஸ் அலர்ட்னஸ், பியூப்பிள், கண்ணுல கருவிழி இருக்கு பாத்தீங்களா, அது விரிவடைஞ்சிரும். பியூப்பிள் டைலேஷன், பைலோ இரெக்ஷன், நம்மளோட முடி ஹேர்லாம் பியூபிக் ஹேர்னு சொல்லுவோம், அந்த கையில கால்லாம் அதெல்லாம் வந்து சிலிர்த்துக்கும். அண்ட் ஸ்வெட்டிங், வேர்க்குங்க. இன்க்ரீஸ் ஹார்ட் பீட், ஃபோர்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ஷன் அண்ட் ரெஸ்பிரேட்டரி ரேட். ஸோ ரெஸ்பிரேட்டரி ரேட் வந்து அதிகமாக இருக்கும், கான்ட்ராக்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும் மசில்ஸ்ல. ஸோ ஸ்டிமுலேட் கிளைகோஜன் பிரேக் டவுன், ரொம்ப வேகமாக கிளைகோஜன் பிரேக் டவுன் ஆகி பிளட் குளுக்கோஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகி எனர்ஜி அதிகமாக கொடுக்கும். ஆல்சோ ஸ்டிமுலேட் லிப்பிட் அண்ட் ப்ரோட்டீன் பிரேக் டவுன். லிப்பிட் பிரேக் டவுன், ப்ரோட்டீன் பிரேக் டவுனுக்கும் இது தூண்டி விடுது. ஓகேங்க. அட்ரினல் கார்டெக்ஸ்ல கார்டிகாய்ட்ஸ் ரிலீஸ் ஆகுது. குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் எக்ஸாம்பிள் வந்து கார்டிசால் அப்படிங்கிற ஹார்மோன், குளுக்கோனியோஜெனிசிஸ், லிப்போலியலைசிஸ், புரோட்டியோலைசிஸ், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, இம்யூன் சப்ரஷன், ஆர்பிசி ப்ரொடக்ஷன், இதுக்கெல்லாம் கார்டிசால் ஹெல்ப் பண்ணுது. மினரலோ கார்டிகாய்ட்ஸ் அப்படிங்கிறது அல்டோஸ்டிரான்னு சொல்லுவோம், எக்ஸாம்பிள் சொல்லலாம். சோடியம் அண்ட் வாட்டர் ரீஅப்சார்ப்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. பொட்டாசியம் அண்ட் பாஸ்பேட் எக்ஸ்கிரீஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. பிளட் ப்ரெஷர் அண்ட் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரை ரெகுலேட் பண்ணுறது. ஆண்ட்ரோஜெனிக் ஸ்டீராய்ட்ஸ் அப்படிங்கிறது ஸ்மால் அமௌண்ட்ல இது கார்டிகாய்ட்ஸ், அதாவது அட்ரினல் கார்டெக்ஸ் ரிலீஸ் பண்ணுது. ஆக்சியல், பியூபிக் அண்ட் ஃபேஷியல் ஹேர் டியூரிங் பியூபர்ட்டி. பியூபர்ட்டி அப்போ ஆக்சியல் ஹேர் அப்படிங்கிறது கை காலில் வர்றது, பியூபிக் ஹேர், ஃபேஷியல் ஹேர்லாம் வரதுக்கு ஹெல்ப் பண்ணுறது. ஸோ லேயர் நேம்ஸ் அப்படின்னு பார்த்தா ஜோனா குளோமிருலோசா அவுட்டர்ல இருக்கு, ஜோனா ஃபேசிகுலேட்டா மிடில் இருக்கு, ஜோனா ரெட்டிகுலாரிஸ் இன்னர் உள்ள இருக்குதுங்க. நெக்ஸ்ட், எண்டோக்ரைன் பேன்க்ரியாஸ், இன்சுலின் விசஸ் குளுக்கோகான். ஆல்பா செல்ஸ் பேன்க்ரியாஸ்ல குளுக்கோகானை செக்ரேட் பண்ணுது, ஆல்பா ஜி ஞாபகம் வச்சுங்க. பீட்டா ஐ, பீட்டா செல்ஸ் இன்சுலினை செக்ரேட் பண்ணுது. இது ரெண்டும் ஆப்போசிட் டு ஈச் அதர். குளுக்கோகான் லிவர்ல ஆக்டிவேட் பண்ணி கிளைகோஜினோலைசிஸ், ஸோ கிளைகோஜனை லைசிஸ் பண்ணுறது, கிளைகோஜினோலைசிஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது. குளுக்கோனியோஜெனிசிஸ், ஸோ குளுக்கோஸ் அப்டேக்கை ரெடியூஸ் பண்ணுது. ஸோ ஹைப்பர் கிளைசெமிக், அதாவது பிளட்ல குளுக்கோஸ் லெவலை அதிகப்படுத்துறது குளுக்கோகான். இன்சுலின் அப்படிங்கிறது ஆக்ட்ஸ் ஆன் ஹெப்பட்டோசைட்ஸ், ஹெப்பட்டோ அப்படின்னாலே லிவர் செல்ஸ் தான். அடிப்போசைட்ஸ் குளுக்கோஸ் அப்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணி கிளைகோஜெனிசிஸை அதையும் இன்க்ரீஸ் பண்ணி ஹைப்போகிளைசெமிக்கா ஆக்டிவேட் பண்ணுது, அதாவது குளுக்கோஸ் லெவலை குறைக்கிறது. இன்சுலின் குளுக்கோஸ் லெவலை குறைக்கும், குளுக்கோகான் குளுக்கோஸ் லெவலை பிளட்ல இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ குளுக்கோகான் இன்க்ரீசிங், இன்சுலின் டிக்ரீசிங். இது பிளட் குளுக்கோஸை பேலன்ஸ் பண்றதுக்கு ரெண்டுமே வேணுங்க சரியான அளவில். டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ், மெல்லிட்டஸ் அப்படின்னா தேன் மாதிரி. டயபெட்டிஸ்னா யூரின் போகும்போது தேனுடைய சுவையுடைய இருக்குது அப்படின்னு மீனிங்ல வச்சிருக்காங்க, பட் அதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. ப்ரொலாங்டு ஹைப்பர் கிளைசீமியா, அதாவது அதிகமான குளுக்கோஸ் லெவல் பிளட்ல ஜாஸ்தியா இருந்துட்டே இருக்கும்போது, அண்ட் இன்சுலின் டிஃபிஷியன்சி, இன்சுலினோட அளவு கம்மியாகும் போது அல்லது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் குறையும் போது நமக்கு டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ் கண்டிஷன் வருது. ஸோ இன்சுலின் டெஃபிஷியன்சி ஆர் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் குறையும் போது டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ் வந்துருது. ப்ரொலாங்டு ஹைப்பர் கிளைசீமியா காசஸ் லாஸ் ஆஃப் குளுக்கோஸ் த்ரூ யூரின், யூரின்ல குளுக்கோஸ் ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஹார்ம்ஃபுல் கீட்டோன் பாடிஸ் மே ஃபார்ம், ஸோ கீட்டோன் பாடிஸை இது ஃபார்ம் பண்ணும், அது ரொம்ப டேஞ்சரஸ் டு கிட்னி. ட்ரீட்மெண்ட் மென்ஷன்ட் இன் என்சிஆர்டி என்ன? இன்சுலின் தெரப்பி. ஸோ
டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ் ரொம்ப சிவியரா இருக்கவங்களுக்கு இன்சுலின் தெரப்பி கொடுப்பாங்க. ஓகேங்க. ஸோ டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ் அப்படிங்கிறது இன்சுலின்னால ஏற்படுறது. டயபெட்டிஸ் இன்சிபிடஸ் அப்படிங்கிறது ஏடிஹெச் ஹார்மோன் டிஃபிஷியன்சினால வருது. ரெண்டும் ஒன்று கிடையாதுங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ் அப்படிங்கிறது இன்சுலின் ஆர் குளுக்கோஸ் ப்ராப்ளம். டயபெட்டிஸ் இன்சிபிடஸ் அப்படிங்கிறது ஏடிஹெச் ஆர் வாட்டர் ப்ராப்ளம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆண்ட்ரோஜென்ஸ் டெஸ்டிஸ்ல செக்ரீட் ஆகிறது. So testis is both a primary sex organ and endocrine gland. In a gland, something it is going to secrete. So Leydig cells or interstitial cells androgens are produced by the testis. Mainly and the androgen என்னவா இருக்கும்னா டெஸ்டிஸ்ல ப்ரொடியூஸ் ஆகிறது டெஸ்டோஸ்டிரானா இருக்கும். இட் ரெகுலேட் மேல் accessory sex organs, எபிடைடமிஸ், வாஸ் டிஃபரன்ஸ், செமினல் வெசிக்கிள்ஸ், ப்ராஸ்டேட், யூரித்ரான்னு எல்லாத்தையுமே இது ரெகுலேட் பண்ணுது டெஸ்டோஸ்டிரான். Promote secondary sex characters, so muscular growth, facial and axillary hair growth, low voice, aggressiveness, கோவப்படுறது, டென்ஷன் ஆகிறது, ஸ்ட்ரெஸ் ஆகிறது, அந்த இதெல்லாம். ஸோ அது ஜாஸ்தியாக இருக்கும் அந்த அக்ரெசிவ்னஸ். மேஜர் ஸ்டிமுலேட்டரி ரோல் இன் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ். ஸோ ஸ்பெர்ம் ஃபார்மேஷனுக்கு நமக்கு டெஸ்டோஸ்டிரான் ஹெல்ப் பண்ணுது. இன்ஃப்ளூயன்ஸ் மேல் செக்ஷுவல் பிஹேவியர் and anabolic pathways. Anabolic pathways na building up process. அதனால தான் muscle growth helpful-ஆ இருக்குது. நெக்ஸ்ட்ங்க. So luteinizing hormone stimulates androgen secretion from testis. FSH plus androgen regulates spermiogenesis. அப்போ luteinizing hormone வேணும், follicular stimulating hormone வேணும் மேலுக்கு, ஆண்களுக்கு. So ovary estrogen and progesterone secrete பண்ணுது. Estrogen growing ovarian follicles-க்கு அதுலேருந்து தான் ஈஸ்ட்ரோஜன் செக்ரேட் ஆகுது. growing ovarian follicles-லேருந்து. இதோட ஃபங்க்ஷன் என்ன? growth, activity of female secondary sex organs, ovarian follicle formation, female secondary sex characters, mammary gland development, sex behavior, sexual behavior, இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது, ரெகுலேட் பண்றது ஈஸ்ட்ரோஜன். ப்ரொஜெஸ்ட்ரான் கார்பஸ் லூட்டியத்திலிருந்து ப்ரொடியூஸ் ஆகிறது. சப்போர்ட் பிரெக்னன்சி, ஸ்டிமுலேட்ஸ் மேமரி அல்வியோலை ஃபார்மேஷன். மேமரி கிளாண்ட்ல அல்வியோலைங்கிறது சாக்ஸ், பேக் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்குது. மில்க் செக்ரிஷன், இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்றது. ஸோ ஆஃப்டர் ஓவியுலேஷன் ஃபாலிகல்ஸ் ரப்சர் ஆகும்போது கார்பஸ் லூட்டியம் நமக்கு வந்து ப்ரொஜெஸ்ட்ரானை செக்ரேட் பண்ணுது. ரப்சர்டு ஃபாலிக்கல் கார்பஸ் லூட்டியத்தை ஃபார்ம் பண்ணுது. கார்பஸ் லூட்டியத்துலேருந்து ப்ரொஜெஸ்ட்ரான் செக்ரேட் ஆகுது. ஸோ ஓவரி ப்ரொடியூஸ் ஒன் ஓவம் டியூரிங் ஈச் மென்ஸ்ட்ருவல் சைக்கிள். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இட் இஸ் ஆல்சோ த பிரைமரி ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் அண்ட் எண்டோக்ரைன் கிளாண்ட். எதுங்க? ஓவரிங்க. அது பிரைமரி ஃபீமேல் செக்ஸ் ஆர்கனாகவும் இருக்கு, எண்டோக்ரைன் கிளாண்டாகவும் இருக்கு. ஸோ ஹார்மோன்ஸ் ஃப்ரம் நான் எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ்னா ஹார்ட் அட்ரியல் வால்லேருந்து ஏஎன்எஃப் அது செக்ரேட் ஆகுது. ஸோ டைலேஷன் ஆஃப் பிளட் வெசல்ஸ், பிளட் ப்ரெஷர் குறையறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கிட்னி ஜேஜி செல்ஸ், ஜக்ஸ்ட்ரா குளோமெருலார் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எரித்ரோபாய்டின் அந்த ஹார்மோனை செக்ரேட் பண்ணி எரித்ரோபாய்சிஸை ஸ்டிமுலேட் பண்ணுது. ஸ்டொமக் கேஸ்ட்ரினை செக்ரேட் பண்ணுது, ஸ்டிமுலேட் ஹெச்சிஎல் அண்ட் பெப்சினோஜன் செக்ரேஷனை தூண்டி விடுது. ஸோ டியோடினம் அண்ட் பேன்க்ரியாஸ் டார்கெட் பண்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக்ரிட்டின் ஸ்டிமுலேட்ஸ் வாட்டர் அண்ட் பைகார்பனேட் ஃப்ரம் எக்ஸோக்ரைன் பேன்க்ரியாஸ். ஸோ பேன்க்ரியாஸ்ல எக்ஸோக்ரைன் கிளாண்ட்னா டியூபோட இருக்கிறது, எண்டோக்ரைன் கிளாண்ட்னா டக்ட்லெஸ். எண்டோக்ரைன்னா டக்ட்லெஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? டியூப் இல்லாதது. அப்படியே பிளட்ல நேராக ஹார்மோனை கலக்கும். ஜிஐ ட்ராக்ட் சிசிகே அப்படிங்கிற ஹார்மோனை செக்ரேட் பண்ணுது. பேன்க்ரியாட்டிக் என்சைம், பைல் ஜூஸ், இது ரெண்டுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. ஃபங்க்ஷன் அதை செக்ரேட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஜிஐ ட்ராக்ட்ல ஜிஐபி செக்ரேட் ஆகுது. இன்ஹிபிட்ஸ் கேஸ்ட்ரிக் செக்ரீஷன் அண்ட் மோட்டிலிட்டி, மூவ்மெண்ட், அந்த பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட் இருக்குல்ல, அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மெக்கானிசம் ஆஃப் ஹார்மோன் ஆக்ஷன், இதில் புரோட்டீன் ஆர் பெப்டைட் ஹார்மோன் என்ன பண்ணுது? ஹார்மோன் வந்து ரிசப்டார்ல பைண்ட் ஆகி ஃபர்ஸ்ட் ஒரு ரெஸ்பான்ஸ் வருது. அதுக்கப்புறம் ஜெனரேஷன் ஆஃப் செகண்ட் மெசஞ்சர் சைக்ளிக் ஏஎம்பி ஆர் கால்சியம் அயானோட ஜாயிண்ட் ஆகி பயோகெமிக்கல் ரெஸ்பான்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணுது. ஸோ மெம்பரேன் ரிசப்டார் இருக்கும், அது வழியாக உள்ள போய் செகண்ட் மெசஞ்சரோட ஜாயின் பண்ணும். இது ஞாபகம் வச்சுக்கணும். அதே ஸ்டீராய்டு ஆர் தைராய்டு ஹார்மோன் எப்படி இருக்கும்?
ஹார்மோன் டைரக்டா கிராஸ் பண்ணி போய் எங்க டார்கெட்டோ ஹார்மோன் ரிசப்டார் காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணி ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இன்ட்ராசெல்லுலார் இன்சைட் செல் ரிசப்டார் இருக்கும். ஜெனட்டிக் எக்ஸ்பிரஷன் குரோமோசோமல் ஃபங்க்ஷனை டைரக்டா போய் தூண்டிவிடும். அதுதான் ஸ்டிராய்டு ஆர் தைராய்டு ஹார்மோனோட ஃபங்க்ஷன். ஸோ கெமிக்கல் நேச்சர் ஆஃப் ஹார்மோன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல இருந்து கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க. பெப்டைட் ஆர் புரோட்டீன் ஹார்மோனுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னா இன்சுலின், குளூக்ககன், பிட்யூட்ரி, ஹைப்போதலாமிக் ஹார்மோன்ஸ். ஸோ யூஸ்வலா ரிசப்டார் ஆக்ஷன் எப்படி இருக்கும்? மெம்பரேன் பவுண்ட் ரிசப்டார். இப்போ பார்த்தோம் இல்லைங்களா, புரோட்டீன்னாலே மெம்பரேன்ல ரிசப்டார் இருப்பாங்க. செகண்ட் மெசஞ்சர் செல்லுக்குள்ள இருப்பாங்க. ஸ்டிராய்டு ஹார்மோன் அப்படிங்கிறது கார்டிசால், டெஸ்டோஸ்டிரான், ஈஸ்ட்ரடியால், ப்ரொஜெஸ்ட்ரான் இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். இன்ட்ராசெல்லுலார் செல்லுக்கு இன்சைட் போயிருப்பாங்க. நியூக்ளியர் ரிசப்டார்ஸ் உள்ள இருக்கும் நியூக்ளியஸ்குள்ள. ஜீன் எக்ஸ்பிரஷனுக்கு அவங்களோட ஃபங்க்ஷன் ஜீன் எக்ஸ்பிரஷனா இருக்கும். அயடோதைரோனைன்ஸ் அப்படிங்கிறது T3, T4 இதுவும் இன்ட்ரா செல்லுலார் ரிசப்டர் தான். செல்லுக்குள்ள தான் ரிசப்டர் இருக்கும். ஜீன் எக்ஸ்பிரஷன் தான். அமினோ ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் வந்து எபினெஃப்ரின் அப்படிங்கிற ஹார்மோன். ஸோ இதுலயும் மெம்பரேன் ரிசப்டார் ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஸோ வித் திஸ் வி கம்ப்ளீட் திஸ் சாப்டர். நெக்ஸ்ட் நான் வந்து நீங்க கேட்ட மாதிரி பயோடைவர்சிட்டி அண்ட் இட்ஸ் என்விரான்மெண்ட்டுக்கு உங்களுக்கு லைவ் இன்னைக்கு ஷெட்யூல் பண்ணிடுறேங்க. ஓகேங்களா? பயோடைவர்சிட்டி அண்ட் இட்ஸ் கண்ட்ரோல். இப்போ நம்ம பார்த்த மாதிரியே என்சிஆர்டில இருந்து இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பிளனேஷன்ஸ் எக்ஸாம்பிள்ஸோட இன்னொன்று 11:30க்கு நான் வந்து ஷெட்யூல் பண்ணி உங்களுக்கு பாடம் அதை முடிச்சிடுறேன். தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட். இதோட பிடிஎஃப் எல்லாமே இன்னைக்குள்ள நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்க கேளுங்க. ஏதாவது டவுட் இல்லை உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கு அப்படின்னா கேளுங்க. சாப்டர் வைஸ் கொஷின்ஸ் வேணும்னாலும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அந்த மாதிரி ஏதாவது பிடிஎஃப் வேணும்னா கேளுங்க, நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். சாட்ல ஷேர் பண்றேன். ஓகேங்களா? ஏதாவது பர்டிகுலர் சாப்டருக்கு ஒரு 50 கொஸ்டின்ஸ் இருக்கிற மாதிரி என்சிஆர்டி பேஸ்ட் கொஸ்டின் பேங்க் வேணும் சார் அப்படின்னு சொன்னீங்கனாலும் நான் உங்களுக்கு அதை ஷேர் பண்றேன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். அரௌண்ட் 11:30 நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகேங்களா? எனி நீட் சாட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஓகே, see you all 11:30க்கு மீட் பண்ணலாம். மார்னிங். Will you do any question solving questions? Yes, we will do. நம்ம கொஷின் சால்விங் ஒரு மாக் டெஸ்ட் மாதிரி எடுத்து வச்சு நம்ம வந்து கொஷின் சால்வ் பண்ணி உங்களுக்கு ஒரு செஷன் வைப்போம். ஜெனட்டிக் யூனிட் கொஷின்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் பிரவீன். கண்டிப்பா. எஸ், நமக்கு ஒரு கொஷின் சால்விங் செஷன் இருக்கு. அப்ப அந்த செஷன்ல உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்தாலும் கேட்கலாம். ஒரு 90 கொஷின்ஸ் எடுத்து வச்சு நம்ம கொஷின் சால்விங் செஷன் கண்டக்ட் பண்றோம். எஸ், இருக்கு. Thank you all. Take care. Thank you.